நண்டு நண்டு தொக்கு. ஓகே, நம்ம கிரேவியில் வந்து நண்டை குழம்புக்குள்ளே போட வேண்டியதுதான். மத்தி மீன் குழம்பு கூட சாப்பாடு. ஹாய் மை ஃபேமிலிஸ், இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல். நான் உங்க ரூபி. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி விருந்து தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஒரே கடல் விருந்து, கறி விருந்துன்னு மாற்றி சொல்லிட்டேன். கடல் விருந்து. நண்டு நண்டு தொக்கு, கொஞ்சம் நண்டு எடுத்து நண்டு ரசம் செய்யணும். அது போக மத்தி மீன். இந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போக மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன், மத்தி மீன், நண்டு ஃப்ரை, நண்டு ரசம் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து. சமைக்கலாமா? வாங்கம்மா. இப்போ மத்தி மீன்னாலே அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. அம்மாவை காட்டிடலான்னு தான். அம்மா ஒரே பிஸி. மத்தி மீனாலே அம்மா கண்ட்ரோல் தான். எப்பவுமே மத்தி மீன் கொடமுடி போட்டு செய்வாங்க. புளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருமே கேக்குறாங்க மத்தி மீனாலே அம்மா ஏன் மத்தி மீனே சாப்பிடுறீங்கன்னு. மத்தி மீனோட ருசி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொடமுடி போட்டு செய்வோம். ஓகே, இப்போ நண்டுக்கு வந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அம்மா இங்க வந்து ரசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசம் எல்லாம் செஞ்சு முடிச்சுதான் அடுத்து மட்டன் மீனுக்கெல்லாம் போவோம் நாங்க. நண்டுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்கு. நண்டை உள்ள போட்டு கிண்டுற வேலை தான். இப்போ நண்டு சூப்புக்கு வந்து அப்படியே நண்டை போடக்கூடாது. இது நண்டை எடுத்து ஒரு கொஞ்சமா நசிக்கணும். அப்போதான் சூப்பில் அதோட, ஏன்னா சூப்பில் வந்து நண்டை சாப்பிட மாட்டோம், சூப்பை தான் பிடிக்கும். அப்போ இதோட கிரேவி எல்லாம் அதில் இறங்கும் இந்த மாதிரி. அப்போதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதே ஒரு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நண்டு வேகிற நேரம் தான் தெரியல. 10 நிமிஷமா 5 நிமிஷமானு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நண்டு சூப்பு செய்யலாம். நீங்க என்னமா செய்றீங்க? அம்மா வந்து மட்டன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி. என்ன மசாலாமா? மசாலா அதுதான் மல்லித்தூள், மட்டன் தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே கொட்டிடுவோம். அம்மா அதை ப்ராப்பராக வறுத்து செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு வறுத்து அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்பா வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா போதுமா? இது பத்தாது, இன்னும் உரிக்கணும்ப்பா. 2 கிலோ தானே, 3 கிலோ நினைக்கிறேன். 3 கிலோவுக்கு உரிக்கணும். மட்டன் 3 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், அதெல்லாம் அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா கறி கழுகுற வேலையெல்லாம் ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீன் கறியெல்லாம். கிரேவியெல்லாம் முடிஞ்சு இப்போ நண்டு சூப்புக்கு வந்துட்டோம். நண்டு சூப்பு வந்து சதைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். போட்டு நச்சுன்னு அப்போ தான் நச்சுன்னு இருக்கும் ரசம். அதனால இதில் வந்து போட்டுக்கலாமா சூப்புக்கு? எப்போமாவது ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாம் வணக்கி விட்டு சூப்பு கொஞ்சமாக தான், ஒரு 10 பேர் குடிக்கிற மாதிரி. அதுதான் எங்கள் ஊரில் கொஞ்சம் 10 பேருக்கு. 10 பேர் கொஞ்சமா? சும்மா ஒரே நேரம் குடிக்கிறோமா, வச்சு குடிக்கிறதுலாம் இல்லை. எனக்கு வேற வாய்ஸே மாறிடுச்சு. சளி, முக்கியமா உனச்சளி. நான் அதான் படிக்கும் போதே நினைச்சேன். என்னம்மா கிளைமேட் சரியில்லைல்ல. என்னம்மா நண்டு சூப் ரெடி ஆச்சா? ஓகே, நம்ம கிரேவில வந்து நண்டை போடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மசாலானா, நண்டு கிரேவிக்கு வந்து சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், மிளகு இது மூணு நல்லா வறுத்து அது கூட தேங்காய் 2 பல் வச்சு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும். எப்போ மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணக்கி விட்டு இஞ்சி பூண்டு போட்டு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் என்ன மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம மசாலாவை நண்டு கிரேவியை ரெடி பண்ணியாச்சு. நண்டை
அப்படியே கடல்ல மிதக்கிற மாதிரி குழம்புக்குள்ள போட வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து போட்டு கிண்டும் போதே உடஞ்சிரும் போல. இது வந்து கடல் நண்டுன்னு நினைக்கிறேன். வயல் நண்டு அது ஒரு டேஸ்டா இருக்கும். தஞ்சாவூர்ல இருக்கிறப்ப ஒரே வயல் நண்டா வேட்டை. ஆனா இப்ப வந்து வயல் நண்டு கிடைக்க மாட்டேங்குது. வயல் நண்டு ரொம்ப நல்லது. வயல் நண்டு தான் கிடைக்கும். இந்த பக்கம் கடல் நண்டு பெருசா கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சமைக்கும் போதே பார்த்துருப்பீங்க. மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, மட்டன், அது போக நண்டு கிரேவி, சூடா சாப்பாடு இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். எங்க ஓகே ரசம். வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டில இருந்து வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்களை தான் ஊருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2-3 வருஷம் ஆகுது எங்கள் சொந்த ஊருக்கு போய். அதனால சொந்த ஊரில் எப்போவுமே அப்படித்தானே, சொந்த ஊருக்கு தானே அம்மா அப்பா கூப்பிட்டு எல்லாரும் போய் சொந்த ஊரில் பொங்கல் வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஆசையோட சொந்த ஊருக்கு போய் பொங்கல் வச்சிடலாம், அப்படியே குலதெய்வ கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நாங்களும் ஒரு முடிவு எடுத்தோம். சரி இந்த வருஷம் ஊருக்கு போயிடலாம். பாப்பாலாம் போய் ரொம்ப விவரம் தெரியாமல் இருக்கிறப்போ 3 வயசுல என்னமோ போனது. இப்போ அதுக்கப்புறமா 6 வயசு ஆக போது போனதில்லை. சரி இந்த வருஷம் நம்ம அங்கே போய் வைக்கலாம். கிராமத்து பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரெல்லாம் அப்படின்ட்டு ஆசைலாம் பட்டோம். அப்புறம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், வீடு மாறினதோட எங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணாமலே உங்ககிட்டயும் விட்டுருக்கேன். அதனால அந்த கஷ்டத்துல எங்க அம்மா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லவும், அப்ப நாங்களே அங்க வரோம், எதுக்கு நீங்க அலைஞ்சிக்கிட்டு, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப டிராவல் பண்ணி எதுக்கு போகணும், நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் ரூபி, நம்ம இந்த தடவை இங்கே இருந்துக்கலாம்னு இவரும் சொல்லிட்டாரு. அவங்க அதை புரிஞ்சுட்டு அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அம்மா அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்க. பொங்கல், மாட்டு பொங்கல், நமக்கு மாடு இல்லை. இப்போ ஊர்லன்னா நாங்கள் சூரிய பொங்கல் வைப்போம். எங்கள் ஊரில் மாடு இருக்காத வீட்டில் மாட்டுக்கும் பொங்கல் ஊட்டுவோம். மறுநாள் 3ஆவது நாள் கறி எடுப்போம். இந்த தடவை வந்து எங்களுக்கு சூரிய பொங்கல் நாங்கள் செஞ்சுட்டோம். மாட்டு பொங்கல் டே அப்படியே நார்மலாக போச்சு. இப்போ கறி நாளுக்கு சரி கறி வாங்கிடலாம்னு சொல்லி மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு கறி என்ன வேணுமோ அதெல்லாம் ஆளுக்கு மட்டன், சிக்கன், மீன் வாங்குறவங்களுக்கு மீன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமா, ஒரு ஆள் செய்யறதாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பொங்கல் இப்படி தான் போச்சு. இந்த 3 நாளுமே எங்கள் டே இப்படி தான் போச்சு குடும்பத்தோட. நிறைய பேர் அம்மா பொங்கல் சீர் கொடுத்ததெல்லாம் பார்த்து சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. எனக்கு அதை படிச்சுட்டு மனசே கேட்கல. என்னடா எனக்கு அம்மா இல்லை, உங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏதோ அவங்க கையில எதை வாங்கினாலும் நான் என் சந்தோஷத்துக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது அவங்களுக்கு திறமைக்கு அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். அம்மா செய்யலன்னா என்ன, யார் மூலியமாவது கடவுள் நமக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். அடிக்கடி நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, அடுத்த ஒரு புது வீடியோல சந்திப்போம். பாய்.